ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வறுமையை நீக்கக்கூடிய சிவமந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படின்னு நம்ம அவை பாட்டி பாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுமை வறுமையான ஒரு விஷயம். அது இந்த காலகட்டத்தில் வறுமைங்கிறது நோயை விட கொடுமையான ஒன்றா இருக்குது. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கையில் பணம் இருந்தால் அந்த சூழ்நிலையை நம்ம சீக்கிரமாக சமாளித்து வெளில வந்துடலாம். ஆனால் பணம் இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியும்? நம்மளோட அன்றாட வாழ்க்கையை கூட நடத்த முடியாத அளவிற்கு பிரச்சனைகளில் நம்ம சிக்கி தவிப்போம். அப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் வறுமை நீங்கிறதுக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். வறுமை நீங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கணும். செல்வ செழிப்பு அதிகமாக அதிகரிக்க அந்த இடத்துல மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக இருக்கணும். அதே மாதிரி குபேரனின் அருளும் பரிபூரணமாக இருக்கணும். இவங்க 2 பேரோட அருளையும் நம்ம பெறுவதற்கு பல வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதே போல் பரிகாரங்களும் இருக்குது. இந்த வழிபாட்டு முறையும் பரிகாரங்களை கூட செய்ய முடியாமல் வறுமையில் சிக்கி தவிச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் நிச்சயமாக பலன் கொடுக்கும். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேர பகவானுக்கும் செல்வத்தை வாழி வழங்கக்கூடிய ஆற்றல் மிக்க தெய்வம்னு பார்த்திங்கன்னா அது சிவபெருமான் தாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவற்றை இருந்து தான் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் பெற்றாங்க. அதே போல் அனைத்து விதமான செல்வ செழிப்பிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர பகவான் கூட இந்த செல்வத்தை பெறுவதற்கு சிவபெருமானை நினச்சி தான் தவம் இருந்ததாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட நம்ம சிவபெருமானை நம்மளும் முழு மனதோடு நம்பி வழிபட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய வறுமையை அவங்க நீக்குவார். இந்த மந்திர வழிபாட்டை நம்ம தினமும் செய்யணுங்க, தினமும் சொல்லணும். நம்ம ஆரம்பிக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா வளர்பிறை திங்கட்கிழமையில் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரியில் ஆரம்பிக்கலாம். அதுவும் இப்போ வரக்கூடிய சிவராத்திரி பார்த்திங்கன்னா 300 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ யோகங்கள் நிறைந்த மகா சிவராத்திரியாக வருது. அதுவும் பிரதோஷத்தை பார்த்திங்கன்னா சுக்கிர பிரதோஷமாக வருது. இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா மிக மிக நல்லது. இந்த நாள் சந்திராஷ்டமம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில் உச்சரிக்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். ஓம் நம சிவாய ஆதி சிவாய சிம் அம் சர்வ ஐஸ்வர்யமும் மம மம வசி நம ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், இமேஜ்லேயும் தெரியும் பாருங்கள். இதை நீங்கள் டெய்லியுமே சொல்லிக்கிட்டு வர்றதுனால உங்களுடைய வறுமை நீங்கி நிச்சயமாக செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியும் குபேரரும் அவங்களோட பரிபூரண அருளை உங்களுக்கு கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் சிவபெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வறுமைங்கிறது படிப்படியாக குறைஞ்சி செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நிச்சயமாக நீங்கள் செல்வ செழிப்பில் திகழ்ச்சி போவீங்க. அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் பண மழை பொழியும். நிச்சயமாக இந்த மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி பிரதோஷம் எல்லாம் ஒன்று வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக விரைவிலேயே நீங்கள் செல்வத்துக்கு அதிபதி ஆவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் கிடைக்கும். சிவபெருமானை நினைத்து முழு பக்தியோடு இந்த விரதத்தை நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக சிவபெருமான் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் வழங்குவாங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, முழு பலனும் கிடைக்கும். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.